எங்கே மூமின்கள்? எங்கே மூமினான வாலிபர்கள்? எங்கே மூமினான பெண்கள் இந்த சமூகத்தில்? இல்லா மாஷா அல்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களின் நோக்கம்? எங்கே போய் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெண்களின் நோக்கம்? இல்லா மாஷா அல்லாஹ். எங்கே ஒரு வாலிபன் இந்த காலத்தில் எதற்காக வாழ்கிறான் தெரியுமா? ஒரு முஸ்லிமான பெண், ஒரு முஸ்லிமான தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் இன்று எதற்காக வாழ்கிறாள் தெரியுமா? அவங்க வாழ்க்கை எதில் சுழன்று கொண்டிருக்கிறது தெரியுமா? அவர்கள் சிந்தனை எதில் போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? எதுல எதுலங்க? எதுல? காதல். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்காகவே, அவன் விரும்பக்கூடிய ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த ஈமான் கொண்ட பெண்களை தவிர. அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவே, அதிலேயே அந்த பெண் கிடைக்கவில்லை என்றால் அதற்காகவே இறக்கக்கூடிய முஸ்லிம். உண்மையா இல்லையா? போய் தேடுங்க, கிடைக்கும் உங்களுக்கு. போய் பாருங்க, நம்முடைய வாலிபர்கள் தெரியும் நம்முடைய வாலிபர்களுடைய உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர்க்குடிகளை தூக்கிக் கொண்டு எப்போது ஜிஹாத் வரும், எப்போது என் உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கொடுப்பேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்ய வேண்டிய இந்த வாலிபன், பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம் பெண் இஸ்லாமையை கூட தூக்கி எறிந்து விட்டு ஒரு காஃபிரை திருமணம் செய்வதற்கு தயாராகக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? தமிழ்நாட்டை நான் சொல்றேன். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏதோ செருப்பு கால்ல போற செருப்பு மாதிரி தூக்கி போட்டு ஏதோ ஒரு ஆம்பளைக்காக தூக்கி போடக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய 2-3 பேரா சொல்றேன், நான் 4-5 பெண்களா போனது சொல்றேன். எத்துணை ஆலிமான பெண்கள், மார்க்கத்தை அறிந்து தௌஹீதை அறிந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள். செருப்பா இஸ்லாமிய மார்க்கம் தூக்கி போட்டு போறதுக்கு? உன் உயிர், உன் நாடி துடிப்பு இது இல்லை என்றால் நீ இல்லை. இஸ்லாமை பேண முடியாத நாட்டில், இஸ்லாம் இல்லாத இடத்தில் உன் உயிர் இருக்கலாமா? அதெல்லாம் மதிப்பு இல்லை இன்னைக்கு இஸ்லாமுக்கெல்லாம். அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திற்கு வரும்? எங்க நாங்க தானங்க தப்பு செய்யறோம், அங்க உள்ளவங்களை எங்க அல்லாஹ் தண்டிக்கிறான்? அல்லாஹ்வுடைய கணக்கில் அது அல்ல. ஒட்டுமொத்த சமூகமும் ஈமானிலே பூர்த்தி செய்யாத வரை, ஒட்டுமொத்த மக்களும் மூமின்களாக மாறாத வரை அல்லாஹ்வுடைய உதவி வராது. அல்லாஹ்வுடைய நிபந்தனை, அல்லாஹ்வுடைய ஷர்த், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். ஒரு தனிப்பட்ட கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினூன இக்வா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், கட்டிடத்தை போன்றவர்கள். கல் புன்யான். கட்டிடத்துல ஒரு செங்கலுக்கு மட்டும் உருவிட்டு அந்த செங்கல் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இல்லை என்பிருக்கிறீர்களே அன்பு சகோதர சகோதரிகள், எப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மூமின்களாக, மூமின்கள் வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் ஏற்று அவர்களுக்காகவே மரணிக்கக்கூடிய சமுதாயமாக